ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்புறமா ஃபேமிலியாக வந்து தோப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோ வர சொல்லியிருந்தோம். ரொம்ப லேட் ஆகிட்டு அப்புறமா ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள். வந்துட்டோம். இங்கே பாருங்க, உன்னிப்பழம் தெரியுதா? இது என்ன பழம்னு? உன்னிப்பழம். நாங்கள் வந்து இது சின்ன பிள்ளைல வந்து இது உன்னிப்பழம் தான் சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூ. இதிலே வந்து 3 டைப் பூ உண்டு. பாருங்க, இயற்கையை பாருங்க. வா, சூப்பராக இருக்கலாம். ரொம்ப நாள் ஆகுதுங்க, சின்ன பிள்ளையில நான் வந்தது. இப்போ தான் ஃபுல் வீடியோ உங்களை நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன். பாருங்கள், மரத்தை பாருங்கள், அந்த மலையை பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த மலையை பாருங்கள். இது வந்து முருகன் கோவில் மலை பாருங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த இயற்கையை பார்த்தாலே. அவ்வளோ ரசிப்பேன் நான். இப்போலாம் எங்கே இப்படிலாம் வெளியே வர முடியுது. முன்னாடிலாம் ஃபுல்லாக வயக்காட்டிலே தான் இருக்கும். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி, என் பாட்டி, எங்கள் பெரியமா எல்லோரும் முன்னே போயிட்டாங்க. நான் மட்டும் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வரேன். பாருங்க, வரப்புனா தெரியுமா எல்லாத்துக்கும்? முன்னாடி இந்த இடத்துலலாம் தண்ணி போகும், மீனெல்லாம் உண்டு. இப்போல்லாம் மீன் எங்கே இருக்குது? மீனே கிடையாது. இந்த வந்து பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த பொந்துலலாம் நண்டு இருக்கும். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மண்ணை பாருங்க. தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து விழுந்து பைப் போட்டிருப்பாங்க போல. இந்த மண் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வயக்காடு. இந்த மாதிரி இடத்துல முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து கீரை பறிப்போம். காட்டுக்கீரை வந்து பறிப்போம். சரி வாங்க போகலாம், எல்லோரும் போயிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து காட்டுக்கீரை பறிப்போம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானல் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கலாம். பாருங்க, மஞ்சனத்தி காய். எல்லாரும் தூரமாக போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எனக்கு அந்த மலையை பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருக்குது அந்த மலை. யானை மாதிரியே இருக்கலாம் அந்த மலை. ஃபுல் ட்ராவல், இயற்கை. நல்லா சின்ன வயசுல வந்துட்டு எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாரும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ வந்து யார் கூட்டிகிட்டு வரா? ஒருத்தருமே எங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அண்ணா இருக்குது பாருங்க, ஒரு மாமரத்தோப்பு. அந்த மாமரத்தோப்பில் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீட்டில் என்ன தான் ஃபேன் போட்டு தூங்கினாலும் இந்த மாதிரி இடத்துல வந்து தூங்கினா சூப்பராக இருக்கும். ஐயோ, இங்கே பாருங்க, இரு. சூப்பராக இருக்கலாம். வந்து மாங்காய் மரம், தென்னை மரம். பாப்பாக்கு வந்துட்டு கிணத்த பார்க்கணும். கிணறு பாருங்க, சூப்பராக இருக்கலாம். மரத்து இணல்ல பாய் வச்சுட்டு படுத்தா அருமையாக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு பயிர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அந்த வயலில் பயிர் இருக்குது. நம்ம போகும்போது பறிப்போம். இப்போ ஆட்களாக இருக்காங்க, போகும்போது பறிப்போம். கொஞ்சம் கழிச்சு நடந்து வந்து டயர்டாக இருக்கலாம். நெல்லிக்காய் மரங்க, வீட்டு நெல்லிக்காவா? வீட்டு நெல்லிக்காய் மரம்லாம் நிற்கி. தென்னை மரம். பாப்பா பாருங்க, என்னையுமா சாப்பிட்டத பிஸ்கட்டு. வந்து எங்களுக்கு வந்து டீ காஃபி வாங்குறதுக்கு வந்துட்டு எங்கள் பாட்டி வந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து காஃபி வடைலாம் வாங்குறதுக்கு எங்கள் பாட்டி வந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கிணத்தை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நீச்சலே தெரியாதுங்க, உங்களுக்கு வந்து தெரியுமா? எனக்கு நீச்சலே தெரியாது, ஆனால் வேஸ்ட். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானே அடம் பிடிச்சி வந்திருக்கேன், கூட்டிகிட்டே போக மாட்டேன். நாங்கள் ரொம்ப அடம் பிடிச்சி. கரிசலாங்கண்ணி நான் இதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக போய் பறிக்கணும்னே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரிசலாங்கண்ணி தலையில் தேய்ச்சி நரமுடியெல்லாம் இருக்காது. எனக்குலாம் நிறைய நரமுடியும். இதான் கரிசலாங்கண்ணி டீ லூசு. என்ன தெரியாதா? இதுதான் கரிசலாங்கண்ணி, தெரியுதா? நிறைய முடிக்க நல்லது. எங்கள் பாட்டி டோட்டலாக மாறிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அந்த காலத்துலேருந்தே இப்படி தாங்க புள்ள இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பாருங்க. சரி, அது வந்து கவனமாக இருக்கணுங்க. சில நேரத்தில் வந்து கை கூட கட்டாவதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய எங்கள் பாட்டியெல்லாம் கையை வந்து அறுத்துருக்கு.
அதனாலும் அறுத்து தானே ஆகணும். மாடு கிடக்கு, ஆடு கிடக்கு, எல்லாத்துக்கும் பசிக்கும்ல, அதுக்கு யாரை கொடுத்து தானே ஆகணும். இந்த வர கீரை நாங்கள் அங்கே கொடுத்துக்கிறேன். எதில் கொடுத்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுப்ப கீரை பாப்பாக்கு வேணுமா? கொடுப்ப கீரை வந்து பாப்பாக்கு வேணுமா? சரி எடு மக்களே. இது வந்துட்டு முன்னாடி வந்து குளம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் நிறைய இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அங்கே வந்து பறித்து இதை வந்து கூட்டு வைப்பாங்க, எப்படியோ ஒரு மாதிரியா இருப்பாங்க. நான் சொன்னேடா ஃப்ரெண்ட்ஸ், பைத்தங்காய் கிடக்கும். பைத்தங்காய் இது என்ன தம்பி? காணுமா? இதா இது காணுமா? உளுந்து காணும் இல்லை, உளுந்து பாருங்க. இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம தோசைக்கெல்லாம் போடுவோம்ல உளுந்து, அது வந்து இதுக்குள்ளே இருந்து எடுத்து காய போட்டு இதுதான் நமக்கு வந்து தோசைக்கு போடுறது உளுந்து. இங்கே பாருங்க பிளாக்காக இருக்கா, சாப்பிடலாம். அதுவும் பயிரை வந்து அவுச்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் சின்ன நிறைய சாப்பிடுவோம். அண்ணா நிறைய, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கோம். வாங்க இது வந்துட்டு பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடுதான். அவங்களாம் பாப்பா சாப்பிட்டு பாப்பா வந்து இது வரைக்கும் இப்படிலாம் ஒரு இலையில அப்படியே எப்படி சொல்ல செடியில் பறித்து அதை வந்து அவங்க சாப்பிட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு ஹாய் சொல்லு மக்களே. என்னம்மா பண்ணுத? என்னது அது என்னது? காட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி அங்கே நிற்காங்க பாருங்க. நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம் தெரியுமா? நாங்களும் வாரோம் உங்கள் கூட பிள்ளை தருவோம், ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தோம். நீ வந்து எல்லாம் மாமரத்து முட்டில் நல்லா காத்தடிச்சுன்னு உட்காந்துருக்கு. பாப்பாங்க வந்து பயிர் பறிச்சிட்டு இருக்காங்க. நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ கட் பண்ணிட்டு இப்போ வந்து பறிச்சு கொடுக்கணும். பாவம் என் தம்பி சாப்பாடு வாங்க போனோம். கொத்தியில் போயிட்டானேன்ட்டு எங்கள் பெருமை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்து. இப்போ தான் எங்கள் பெருமைக்கு உயிரே வந்திருக்காங்க. நான் வரமாங்க என் தம்பி. நம்ம இங்கேருந்து போமா, அவன் அங்கேருந்து வரட்டும். வா உனக்காண்டி தான் வெயிட்டிங். ஒத்தியால போயிட்டேன்னு அவ்வளோ பேர் பயந்து போயிருக்கும், எப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு. இருந்தாலும் சிங்க குட்டி வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வருங்க என்னதாங்கண்ணே புரோட்டா எத்தனாங்கண்ணே? சாப்பாடு வாங்கியாச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லை அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா சுற்றி வயக்காடு வாழைக்காடுண்ணே, வாழைக்காடு. அதனால ஆளுக்கு ஒரு இலையா இருக்கு, வாழை இலையில சாப்பிடுவோம். இப்போ பெருமை எதுக்கு தான் இப்படி என்னை பற்றி முடிச்சுட்டே இருக்குன்னு எனக்கே தெரியல. பாருங்க சாப்பிடுறதையும் அதை வருங்க வாவணி போட்டு விடுறேன். எங்க பாட்டி பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். 1000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. வேற கையை வச்சா புள்ள வைக்க முடியும், அவங்க தான் அந்த அருமை வச்சிருக்காங்க. தாங்க நாங்கள் அடுத்த தரம் என் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். என் காலேருந்து சாப்பிடலையா, சாப்பிட்டு இருக்கான். கேட்டுட்டே இருந்தோம், ஆனால் தோட்டத்துக்காரங்களே எங்களுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பாருங்க எவ்வளோ நல்லவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நாங்களே வேஸ்ட் வெத்து வேடு ஃப்ரெண்ட்ஸ். சாருங்க கை கழுவி, இது கை கழுவி மருதன். பாப்பா தூக்கிட்டு வந்துருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கைகளை வந்தேன்னா அப்போ தான் பார்த்தேன். இங்கே வாங்க, இது என்னன்னு தெரியா? இது வந்து பழுத்தா இது வந்து சாப்பிடுவாங்க. தெரியல சரியா, இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியல. பழுத்தா எல்லோ கலர்ல இருக்கும் பிஞ்சி. எங்கள் பாட்டி வந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மணிக்கு வந்து கூட ஃபேமிலியாக வந்தோன்னே காண்டலன்னு தேடி போகிறோம். இதே அவங்க தனியாக வந்தாங்கன்னா யார் தேடுவா சொல்லுங்கள், கஷ்டம்தான். வா எவ்வளோ குருவி சத்தம்.